பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். 7ஆம் வருஷத்திலே யோய்தா திடன் கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய எரோகாமின் குமாரன் அசரியாவையும், யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும், ஓபேதின் குமாரன் அசரியாவையும், ஆதாயாவின் குமாரன் மாசேயாவையும், சிக்ரியின் குமாரன் எலிசாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான். அவர்கள் யூதாவிலே சுற்றித் திரிந்து யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்ச தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள். யோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 1/3 பங்கு ஒலிமுக வாசல்களையும், 1/3 பங்கு ராஜாவின் அரண்மனையையும், 1/3 பங்கு அஸ்திபார வாசலையையும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்குட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோடே இருங்கள் என்றான். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடி எல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து, அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதியின் இடத்தில் கொடுத்து, அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலப்பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடப்பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களை எல்லாம் நிறுத்தினான். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூண் அண்டையிலே ராஜா நிற்கிறதையும், ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும், எக்காலம் ஊதுகிறவர்களையும், தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும், கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டான். அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள்.
ஆசாரியனாகிய யோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகள் ஆனவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வரிசைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லி இருந்தான். அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரியாகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசியாதபடிக்கு அதன் வாசலுக்கு காவலாளரை நிறுத்தினான். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜ அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கை ஆயிற்று. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இளவரசனான யோவாசை இவங்க ரகசியமா பாதுகாத்து இந்த யோய்தா என்ன பண்றாரு, அவசரப்படாம, அதாவது சரியான நேரம் பார்த்து திட்டமிட்டு இவனை எப்படி ராஜாவாக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துல வைத்திருந்த ஈட்டி, கேடகம், பரிசைகள் இதெல்லாம் ஆசாரியனாகிய யோய்தா என்ன பண்றாரு, 100 பேருக்கு அதிபதியின் இடத்துல கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்துக்கு எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களை எல்லாம் நிறுத்தினான். இப்போ அதாவது இவனை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, முன்னெச்சரிக்கையா எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கறாங்க. அவனை எப்படி அதாவது யோவாச ராஜாவாக்கணும்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அப்படி எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சுட்டு பாருங்க, 23ஆம் அதிகாரம் 16ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யோய்தா என்ன பண்றாரு, மக்களை எல்லாம் கர்த்தரிடத்துல நெருங்கி வர பண்ணி அதுக்கப்புறமா இந்த யோவாச அந்த இடத்துல ராஜாவாய் அவர்கள் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல, பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சி நாகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். இப்போ இவனை என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவா இவனை பண்ணிட்டாங்க, இவனை வச்சுட்டாங்க. இத தெரிஞ்ச அத்தாலியால் என்ன பண்றா, இவ வரா தெரிஞ்சிட்டு, இது துரோகம், நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவ சத்தம் போடுறா. ஆனா இந்த யோய்தா என்ன சொல்றாரு, இவர் இவனை கொன்று போடும்படியாய் உத்தரவு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோவாஸ் ராஜாவான உடனே இந்த யோய்தா சொல்றாரு, இவளை அத்தாலியால கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள ஆலயத்துல வச்சு கொல்லக்கூடாது, ஆலயத்துக்கு வெளியே கொண்டு போய் அவங்கள என்ன பண்ணணும், சாகடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இப்போ அவங்கள ஆலயத்துல இல்லாம ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல, அவர்கள் அவளுக்கு இடம் உண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். பாருங்க, ஆலயத்துல வச்சு கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவ அப்படியே அவளை அந்த அந்த அவ போற பக்கமே போய் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, அந்த குதிரையெல்லாம் கட்டுற அந்த இடத்துல அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் அந்த இடம் வரைக்கும் போறா. அங்க போன உடனே அவனை என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்ட உடனே இப்போ இவன் ராஜாவாயிடுறான். இவன் ராஜாவான உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், மக்கள்லாம் ஆரவாரம் பண்றாங்க இந்த யோவாச ராஜாவாக்குனதுக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அத்தாலியால் இறந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு நபர் இறந்து போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆர்ப்பரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆனா அதே சமயத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு நபரை இந்த இடத்துல ராஜாவாய் ஆண்டவர் கொண்டு வந்தபடியினால அவர்கள் ஜனங்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் பண்ணி அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த யோய்தா ஆண்டவரே, அப்பா தகப்பனை ஆண்டவரே, அப்பா உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற யோவாசை காப்பாற்றி தகப்பனை ஆண்டவரே, அவனை ஆண்டவரே அப்பா ராஜாவாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட கத்தாவே சரியான நேரத்தை ஆண்டவரே அவனை ராஜாவாய் மாற்றி ஆண்டவரே அப்பா அந்த அத்தாலியால ஆண்டவரே கொன்று போட வைக்கிறதை பார்க்கிறோம். அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. துன்மார்க்கர் அழியும் பொழுது ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னது போல அந்த அத்தாலியால் அழிவு ஆண்டவரே அநேகருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கினதை பார்க்கிறோம். இந்த நாட்கள்லயும்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரை அநீதி செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரை. அப்பா அவங்கள ரட்சிங்க, அவங்க முழங்கால் உடைய சமூகத்துல முடங்கணும் ஆண்டவரை. அப்பா உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா இந்த நாள்லயே டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரை. உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரை. அப்பா உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.